இவர் கார் லவர் 5 கார் மேலே வாங்க முடியாது. நிப்பாட்டு இடம் இல்லை, நிலம்தான். எல்லாரும் ஆசைப்படுற பொருள் நிலம்தான். 90 வயசு கிழவன் கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு மட்டும் சாகணும்னு நினைப்பாங்க சார். அப்போ எல்லாரும் ஆசைப்படுற பொருளை நான் விற்கணும் சார். நீங்கள் ஒரு 10 வீடு ஏறி இறங்குங்க சார். 10ல் ஒருத்தன் சிஸ்டம் வாங்குவான், 10ல் ஒருத்தன் மொபைல் வாங்குவான், மார்க்கெட்டிங் பொருள் எந்த பொருளும் எடுத்துங்க சார். 10ல் ஒரு ரேஷியோ 2-3 இருக்குமா சார்? இருக்கும் இல்லையா? ஆனால் நிலம் 10க்கு 10 இருக்கும். பாக்கெட்டில் ₹1 இருக்காது. என்ன ஸ்கொயர் ஃபீட்டு? இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் சேல் பண்ணுங்களேன், என்ன பாலிசி முன்னாடி வர மாட்டாங்க. ஆனால் நிலம்னும் போது ₹1 கூட இருக்காது. ஆனால் வந்து எங்கே சார் இருக்குன்னுவான். எல்லாரும் ஆசைப்படுற விஷயம். ஸோ ரியல் எஸ்டேட் என்றைக்கும் கவர்ச்சி இழக்காத விஷயம். நம்ம ஒரு பொருள் விற்கிறோம்னா, நம்ம ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறோம்னா எல்லாரும் ஆசைப்படுறாங்க ரியல் எஸ்டேட். ரெண்டாவது, உருவாக்கவே முடியாது. நேற்று பேப்பரில் வந்துச்சா, என்ன மலரில் என்ன வந்துச்சு? திருவள்ளூரில் 1 அடி நிலம் வளர்ந்ததுன்னு. இல்லை, வராது. லேண்டை உருவாக்கவே முடியாது. 1947 கணக்கெடுங்க. 1947 லேண்டு வாங்கிட்டே இருக்காங்க, கணக்கெடுங்க. வாங்கிட்டு இருக்கத்தான் வாங்க முடியும். அப்போ சுருங்கிட்டே போகுது. நீங்கள் 2026 30 36 எக்ஸ்ட்ரா லேண்டு ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. கோல்டு பண்ணலாம், வைரம் பண்ணலாம். ஒரு உயிர் கூட ஒரு உயிரை கொடுத்துட்டு போயிடுது. உயிரை ப்ரொடக்ஷன் பண்ணலாம், லேண்டை பண்ண முடியுமா? இருக்கத்தான் வாங்கி ஆகணும். கூர்ந்து ஆழமாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர தொழில் சத்தியமாக எதுவுமே கிடையாது. சாமி எதை வேணால் உருவாக்கலாம். சாமி நிலத்தை அந்த சாமியால் மட்டும் தான் உருவாக்க முடியும். ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது சார். ஒரே ஒரு கேள்வி நான் அடிக்கடி கஷ்டமாட்ட கேட்பேன். 2050 ஓகே, 2050 உங்கள் பையனுக்கு என்ன வயசு? 20 வயசு இருக்கணுமா? 2050 உங்கள் பையன் விழுப்புரத்தில் 1 அடி லேண்ட் வாங்க முடியுமா? கேட்பான், அம்மா நிலம்னா என்னம்மான்னு கேட்பான். அவன் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம், ஃபோன் வாங்கலாம், iPhone 10 வாங்கிக்கலாம். 1 அடி நடந்து வாங்க முடியும். நீங்கள் வாங்குறதா நிலம், நீங்கள் விற்கிறதா நிலம். அச்சரபாகமோ மேல்மருவத்தோ திண்டிவனம், நீங்கள் விற்கிறதா நிலம், நீங்கள் வாங்குறதா நிலம். ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட் ஹைலி டிமாண்டட் திங். இப்போ அடுத்த கேள்வி, ஒய் இன் இந்தியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை ஒரு 2 மினிட்ஸை சொல்கிறேன், ஆழமாக கவனிங்க. நீங்கள் கனடாலேயோ அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ சைனாலேயோ இல்லை, அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணாதீங்க, வேலைக்கு ஆகாது. அப்படியே மேப்பை மைண்டில் கொண்டு வாங்க. இவ்வளோ பெரிய சைனா, இவ்வளோ பெரிய அமெரிக்கா, இவ்வளோ பெரிய ரஷ்யா, எப்போ டிமாண்டு கிரியேட் ஆகும்? டிமாண்டே கிரியேட் ஆகாது. டிமாண்ட்னா என்ன? கோயம்பேட்டில் வெங்காயம் வரலையா, வெங்காயம் இல்லையா, வெங்காயம் விலை ஏறும். இல்லைன்னு ஆனால் தானே சார் விலை ஏறும். உண்மையாக போயா சார்? அப்போ அது அவ்வளோ பெரிய நாட்டில் வந்து டிமாண்டே கிரியேட் ஆகாது. ஆனால் இந்தியாவில், இவ்வளோண்டு இந்தியாவில் என்ன அடிச்சுக்கிறீங்க? இங்கே தான் சார் டிமாண்டு கிரியேட் ஆகும். உலகத்தின் உலக வரைபடத்தில் இந்தியாவோட பரப்பளவு 2.4% தான். சின்ன நாடு, ஆனால் நம்பர் 1 இருக்கும் பாப்புலேஷனில். அப்போ இங்கே தான் ரியல் எஸ்டேட் பண்ணணும். பயங்கரமாக டிமாண்ட் கிரியேட் ஆகும். வாங்கும் சக்தி பயங்கரமாக ஜாஸ்தி ஆகுது. 1990 பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசில் யாராவது ஒருத்தவங்க ஒரு லேண்டு வாங்குவாங்க. லேண்டு வாங்குறது அரிதான விஷயம் இல்லையா? கொஞ்சம் தொழில்களில் பின்னாடி போங்க, தெருவில் ஒருத்தர் லேண்டு வாங்குவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. யாரை பார்த்தாலும் 1 lakh சேலரி, ஸ்டார்டிங்கு 70,000, 2 lakh சேலரி. வாங்கும் சக்தி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை பயங்கர ஜாஸ்தி ஆகிடுச்சு. யாரை பார்த்தாலும் லேண்டு வாங்குறாங்க. அப்போ டிமாண்டு பயங்கரமாக கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் வாங்குகிற நிலம் சீக்கிரமாக ரீசேலுக்கு வரும். நிலமில்லா சூழ்நிலை வரும். அச்சரபாக்கத்தில் லேண்டு இருக்காது, மதுராங்கத்தில் லேண்டு இருக்காது, திண்டிவனத்தில் லேண்டு இருக்காது. எவ்வளோதான் போட 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 என்ன ஆகுன்னா, நீங்கள் விற்கிற ஒரு லேண்டு பெரிய பொக்கிஷமாக மாறுமா மாறாதா சார்? இப்போ 2030 2028 ஐஐடியில் கேம்பஸ் முடித்து வெளியே வர ஒரு டிஏ வருவான். நிறைய பேர் வருவான். ஸ்டார்டிங் 2 lakhsலாம் வருவான். அப்போ அவங்க சென்னைக்குள்ளே லேண்டு ஒரு கிரவுண்ட் அப்போ 8 கோடி மேலே போய் இப்போ போகுது. 8 கோடி 10 கோடி போகும். இப்போ அவங்க வந்து ஒரு 10 lakhs கொடுத்து லேண்டு எங்கே வாங்கலாம்னா, நீங்கள் இப்போ எங்கே விற்க நினைக்கிறீங்களோ அங்கே தான் வாங்குவாங்க. ஒரு ஆப்ஷனே இருக்காது. அப்படி நீங்கள் வாங்கி போட்டாலும் சரி, விற்றாலும் சரி, பயங்கரமான ஒர்த்து. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய சக்ஸஸ். அடுத்த கேள்வி, ஒய் இன் தமிழ்நாடு? தமிழ்நாடு வந்து கிவர் இந்தியாவுக்கு. ஜிடிபிலையும் சரி, ஜிடிபி நம்பர் 1. ஓகே, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 2nd பொசிஷனில் இருக்குது, எக்ஸப்ட் பெங்களூர், தமிழ்நாடு அப்ரிசியேஷனில். பாம்பே, டெல்லி, மும்பை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி. இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே யாராவது ஒருத்தங்க நீங்கள் கல்கத்தாவில் வாங்கி போடுவீங்களா? ஒரு பயம் இருக்கும்ல. பாம்பே பயம் இருக்கும். தமிழ்நாடு யாரும் போயிட மாட்டாங்க. வந்தாரை வாழ வைப்போம், ஃபென்சிங் போட்டு அவங்க நிலத்தை காப்போம், யாருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். அப்போ தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா.
இங்கே அப்ரிசியேஷன் மிக மிக ஜாஸ்தி. ஸோ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், ஒய் இன் சென்னை? சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியலில் சென்னையோட சென்ட்ரல்